ஹோஸ்டஸ் இல்லை ஷோ முடிச்சோன்னு எடுத்துக்கலாம். ஏய் எரும மாடு. இல்லை இல்லை என்னடா இது கெட்டப்பு? வெரி No matter what they do, Mr. Master the Blaster. Rhythm. Hey, no matter what they சாரிடா, வெரி பேட் ஆக்டிங் டா. with the blend right here. Bring it swag with the man right here. Living up, I'm sipping on beer. Yeah, clap for me man right here. என்ன வந்து புஷ்ஷுன்னு பண்ணிட்டீங்க. நான் ஒரு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்ற லெவலில் ஆக்டிங்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். என்ன பார்த்தா உங்களுக்கு கேன மாதிரி தெரியுதா? இல்லை எப்போ இல்லை ஃபுல்லாக இல்ல கவர் நீங்க அது என்கிட்ட முன்னாடியே சொன்னா நானும் உங்களுக்கோட சேர்த்து நடிச்சிருப்பேன். இந்த நாய் எப்படி வந்தாலும் இதை நான் கண்டுபிடிச்சிருவேன். இது தவழ்ந்துட்டு இருந்ததுலேருந்து எனக்கு இவனுக்கு தெரியும். எப்படி எப்போ இவன் பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியாம இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என் மூஞ்சி, என் கண்ணு கூட அவங்க பாத்திரக்கூடாதுன்னு தான் மூஞ்சை மூடிக்கிட்டே வந்தேன். சரியா, ஃபோன் நோண்டுற மாதிரி. அப்பயும் அவங்க இது எனக்கு புள்ள மாதிரி இது. சங்கீதா அக்கானா வந்துட்டு எனக்கு அவங்கள ஒரு ஷோவில் தான் பழக்கம். ஆமாம், அது ஒரு பயங்கர சண்டை. என்னை திட்டாங்க. நானும் ரொம்ப வருஷமாக வந்துட்டு எனக்கு அவங்க மேலே பயங்கர கோவம். ஒரு நாள் அவங்கள பார்த்துட்டு நான் கேட்டேன், என்னையா அன்றைக்கி திட்டினீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சத்தியமாக கேட்டேன். ஒரு 6 years இருக்குமாக்கா? 7-8 years மேலே இல்லையா? நான் கேட்டேன் நேராக போயிட்டு, ஹாய். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போதே நான் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. அவங்களே திட்டாங்கன்னும் போது ஒரு கோவம் வரும்ல. ஸோ போய் கேட்டவுடனே அக்கா சொன்னாங்க, ஆமாம் நீ அன்றைக்கி அது பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு என்னோடய ஃப்ளாஷ்பேக்கில் நான் சொன்னேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஷீ காட் டு நோ. அன்றைக்கி சாரிடா அப்படின்னாங்க. ஓகே, எல்லாருமே வந்துட்டு என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்கள்ல, நான் அப்படி தான் நினச்சேன். எனக்கு இன்னொரு மதர் இன்னிக்குங்க என்னை வந்துட்டு பயங்கரமாக திட்டினாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப ப்ரௌடாக எல்லோரும் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன நம்பிக்கையில் ஓடிட்டுருக்க, உனக்கு என்ன தெரியும் சினிமா பற்றி, உனக்கு அதில் இருக்கிற இன் அண்ட் அவுட் உனக்கு என்ன தெரியும் அப்படின்வாங்க. எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய நிறைய ஹார்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய வலிக்கும் போது நான் அக்கா கிட்ட தான் நிறைய உட்காந்து பேசியிருக்கேன். அவங்க வீட்டில் நான் நிறைய வாட்டி அவங்க சாப்பாட்டெலாம் செஞ்சு சம்மலிடி. இல்லை எனக்கு சமைக்கலாம் தெரியாது, சும்மா செஞ்ச சாப்பாடு தான் கொடுப்பாங்க. சமைக்கணுன்றது அவசியமே இல்லை. ஐ திங்க் அவரோட கண்ணீர்லேயே அந்த பதில் தெரியுது மேம்.